உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுல இன்னைக்கு டியூட்டிக்கு வந்த நர்சுங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கு. இது எப்படி சார் கலெக்ட் பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, நேரா ஹாஸ்பிட்டல் டீனை போய் பார்த்து விஷயத்த சொல்லி இந்த லிஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். சார் இதுல 4 பேரோட அட்ரஸ் தான் இருக்கு. இன்னைக்கு டியூட்டிக்கு எத்தனை பேர் சார் வந்திருக்காங்க? அதாவது கார்த்தி, டோட்டலா 12 பேர் வந்திருக்காங்க. அதுல 8 நர்ஸ் டியூட்டில இருக்காங்க. பேலன்ஸ் 4 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. சோ இந்த 8 பேர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. பேலன்ஸ் 4 பேர் அட்ரஸுக்கு போய் விசாரிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்க போலாம். என்ன விடு, ப்ளீஸ் என்ன விட்டு. தெருவுல ரொம்ப துள்ளி. எனக்கு தெரியாது. பா பா எனக்கு தெரியாது, என்ன விடு. படி. ஏய், சொல்ல புரியா இல்லையா? கழுத்து நெரிச்சிடும். தபார், அனாவசியமா அவளுக்காக நீ உயிரை விட்டுறாத. எங்க மறைச்சு வச்சிருக்க? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க கீதா இல்ல, தீபா. நீங்க கீதான்னு நினைச்சுக்கிட்டு தீபாவை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கிறத மட்டும் நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அவங்க தீபா தான், கீதா இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏய், இங்க பார், நீ சாக வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. சொல்லி தொலை. இப்ப இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, என்ன பண்றது? ஏய், சொல்ல புரியாத கழுத்து நெரிச்சு கொன்னுடவா? இல்ல, நான் சொல்லிடுறேன். சொல்லு. சொல்றேன். எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்றேன். அந்த தீபா இல்ல, அந்த கீதா வந்து அது. ஏய், இப்ப சொல்ல புரியா இல்லையா? சொல்றேன். அது அவளை புளியடா. நம்ம தேடிட்டு வந்த பின்ன ஊசியை குத்திட்டு ஓடுறா. போடா, போய் புளியடா. போடா போடா. டேய், நீ இந்த பக்கமா போ. ஏய், நீ அந்த பக்கம் போடா. டேய், எங்க தேடி அவளை காணோம்டா. ஆமா, எங்க இல்ல சொல்லுவோம். டேய், என்னடா நீங்க மட்டும் வரீங்க? அவ எங்கடா? இல்லண்ணே, எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டோண்ணே, எங்கேயுமே இல்லண்ணே. எஸ்கேப் ஆயிட்டானே. இத்தனை ஆம்பளை பசங்க போய் ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்க முடியல வரீங்க. அக்கமல்ல உங்களுக்கு. ஊசி காலில் குத்திட்டா. ரொம்ப வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போன. ஏறிடா, போடா. அண்ணே, ஏறுங்கண்ணே. போடா, நான் பாத்துக்கிறேன். போடா. அப்பா, எப்படியோ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிஸ்டர், என் பேர் கார்த்தி. ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்னோட ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல மலையில இருந்து கீழே விழுந்து காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு லேடி ஜிஹெச்ல அவங்கள ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்கள யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது யாருன்னு தெரியுமா? சாரி சார், இன்னைக்கு டியூட்டிக்கு போகல, எனக்கு தெரியாது. சரிங்க, தேங்க்யூ. சரிங்க சார். கார்த்தி, 3 நர்ஸை விசாரிச்சு பார்த்துட்டோம். அவங்க 3 பேருமே இன்னைக்கு டியூட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒருத்தவங்க தான் பாக்கி இருக்காங்க. அவங்களும் டியூட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டா நாம இனிமே இந்த ஆங்கிள் விசாரிக்க தேவையில்லை. சார், அந்த 4வது நர்ஸ் எங்க இருக்காங்க? அவங்க பேர் என்ன சார்? அவங்க பேர் சக்தி. ஆள பக்கத்துல குடியிருக்காங்க. அவங்க கிட்ட போய் விசாரிச்சிடலாமே சார்? வாங்க போலாம். தீபா மேடத்தை தேடிட்டு வந்தது யாருன்னு தெரியல. துங்கா ஆளுங்களா இருப்பாங்களோன்னு
நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம். அது உண்மையா இருக்குமான்னு கூட தெரியல. எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க வசந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். சொல்லு சக்தி, தீபாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க கண்டிஷன் ஸ்டேபிளா தான் இருக்கு. 2 பேர் இப்ப வீட்டுக்கு வந்து தீபா மேடத்தை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அநேகமா அவங்க துங்காவோட ஆளுங்களா தான் இருப்பாங்கன்னு தோணுது. இங்கேயும் 2 பேர் வந்து தீபாவை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அவங்களும் துங்காவோட ஆளுங்களா தான் இருப்பாங்கன்னு தீபாவை பத்தி எதுவும் சொல்லாம அனுப்பி விட்டேன். நானும் அதனாலதான் தீபா மேடத்தை பத்தி எதுவுமே சொல்லல. எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதுன்னு போய் சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க கீதான்னு நினைச்சுக்கிட்டு தீபாவை விட மாட்டாங்க போல இருக்கே. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? தீபா மேடத்துக்காக சில மெடிசின்ஸ் வாங்க ஃபார்மசி வரைக்கும் போயிருந்தேன். மெடிசின் வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்போ அந்த துங்கா கண்ணுல மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவன் என்ன கார்னர் பண்ணி புடிச்சு இழுத்துட்டு காருக்கு கொண்டு போயிட்டான். அப்புறம் அவன் மேல ஊசி எடுத்து குத்திட்டு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். நல்ல வேளை தப்பிச்ச, இல்லனா தீபாவை அவன் தூக்கிட்டு போயிருப்பான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவங்கள பாதுகாக்கிறதுன்னு தெரியல. சீக்கிரமே அவங்க ஹஸ்பண்டையோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களையோ கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். ஆமா, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்தாங்களே ஒரு லேடி, அவங்க யாரு என்னன்னு லெஜர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா? ஒரு நிமிஷம் இரு, நான் பார்த்து சொல்றேன். ஓகே. சக்தி, ஆ, தீபாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவங்க பேரு கற்பகம். இங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. ஓ சரி. அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? ஃபோன் நம்பர் இல்லையே. சரி, அவங்க அட்ரஸ் ஆவது ஏதாவது இருக்கா? இல்ல அதுவும் இல்லையா? அட்ரஸ் இருக்கு. சரி, அத சொல்லு. சரி வசந்தி, நான் அப்புறம் பேசுறேன். சரி சரி. இந்த அட்ரஸுக்கு போய் அந்த லேடியை விசாரிச்சு பார்த்தா நமக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் ஏதாவது கிடைக்கலாம். அதை வச்சு தீபா மேடத்தை அவங்க வீட்டுல ஒப்படைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கலாம். ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் உமாயை நமஹ, ஓம் பாரத்யை நமஹ, ஓம் பத்ராயை நமஹ, ஓம் சர்வாண்யே நமஹ, ஓம் விஜயாயை நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் பாண்யே நமஹ, ஓம் சர்வகதாயை நமஹ. கடவுளே, தீபா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எங்கே இருந்தாலும் சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.